தந்தை மைந்தன் துயாவியாரின் பெயராலே ஆமென். வளன், நீ ஒரு கையளிப்பு ஜெபம் எழுதி அதை நாள்தோறும் சொல்வது நலம் என்று உனக்கு தெரிவித்திருந்தேன். அந்த கையளிப்பு ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக உனக்கு விளக்குவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். இஞ்ஞாசியாரை பொறுத்த வரையில் அவர் அரசர் காலத்தில் வாழ்ந்தவர். அரச அலுவலர் ஒருவருக்கு அவர் ஊழியம் புரிந்தவர். ஆகவே அரசவையில் என்ன நடக்கிறது என்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்க முடியும். படை வீரர்களிலே தலை சிறந்தவர்கள் சிலர் தன்னை சிறப்பான முறையிலே அரசனுடைய வீரனாக கையளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்பொழுது அரசர் அவையெல்லாம் கூட்டி அரசவை முழுவதும் கூடியிருக்க அரசர், அரசி, அமைச்சர்கள், படை தலைவர்கள், பெருங்குடி மக்கள், பிறர் என்று ஒரு பெருங்கூட்டம் இருக்கிற நேரத்தில் இந்த வீரர் தன்னுடைய வாள் ஏந்தி வந்து அரசன் முன்னே மண்டியிட்டு தன்னுடைய வாளை அவருக்கு கொடுத்து, அரசே, என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உமக்கு நான் சிறந்த துண்டு ஆற்றுவதற்காக என்னை கையளிக்கிறேன் என்று சொல்வார். அரசர் தன்னுடைய செங்கோலை அவர் தோள் மீது வைத்து உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவார். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை மனதுக்குள் வைத்துக்கொண்டு புனிதர் இஞ்ஞாசியார் அவர் ஒரு கையளிப்பு ஜெபம் எழுதினார். அது முன்மாதிரியாக இருக்கட்டும், அதனை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அதை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அவருடைய கையளிப்பு கடவுளுக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு. அந்த ஆண்டவர் இயேசு அவரை பொறுத்தவரையில், இஞ்ஞாசியரை பொறுத்தவரை வரையில் யார் என்றால் அனைத்திற்கும் தலைவர். ஏதோ ஒரு சின்ன நாட்டுக்கு தலைவர் மட்டுமல்ல, ஒரு பெரிய நாட்டிற்கு தலைவர் அல்ல, அனைத்திற்கும் தலைவர். ஒரு சில காலத்திற்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும் என் ஆண்டவர், என்னை ஆட்சி செய்கிறவர் அவர்தான் என் ஆண்டவர். எல்லா காலத்திற்கும், முடிவில்லா காலத்திற்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நன்மை நிறைந்தவர், அளவில்லாத நன்மைகள் நிறைந்தவர். அத்தகைய இயேசுவுக்கு நான் என்னை கையளிக்கப் போகிறேன். அதான் இஞ்ஞாசியாருடைய எண்ணம். அப்ப நீ உன்னை பொறுத்தவரையிலே இயேசு உனக்கு யார்? உன்னுடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு அதை நீ தெரிவிக்கலாம். வெறுமனே இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படின்ட்டு மொட்டையா இல்லாதபடி உன்னுடைய அனுபவத்தில் நீ அவரை எப்படி காண்கிறாய் என்பது. உதாரணமாக சொல்றதுன்னா, நாம் எல்லாரும் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கிறோம். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் நமக்கு பாடம் கற்பிக்கின்றார்கள். அவர்களிலே ஒரு சிலர் நம்மீது தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். ஏதோ ஒரு வகையில நமக்கு வேண்டியவர்கள் ஆகிவிடுவார்கள். அவரை வெறுமனே ஆசிரியராக மட்டும் நாம் பார்ப்பதில்லை. நான் முன்னுக்கு வந்ததே இந்த ஆசிரியருடைய உதவியினால் தான், அவர் ஊக்கமூட்டியதால் தான் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருப்போம். அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை மகன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, மொட்டையா சொல்லாதபடி உன்னை பொறுத்தவரையில அவர் யார், அவருக்கு நீ உன்னை கையளிக்கிறாய் என்பது மிக முக்கியமான ஒன்று. அரசவையிலே வீரர்கள் தன்னை அரசருக்கு ஒப்படைத்தார்கள், கையளித்தார்கள். ஆகவே அந்த அரசவையில் உள்ள எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு சாட்சிகள். ஆகவே புனிதர் இஞ்ஞாசியார் தன்னுடைய கையளிப்புக்கு சாட்சி தேடுகிறார். அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரான கிறிஸ்துவுக்கு தன்னை கையளித்த போகிறார். ஆகவே அவருடைய சாட்சிகள் சாதாரண மனிதர்கள் அல்ல. மாட்சிமை நிறைந்த அன்னை மரியாள், வானக தூதரன், கோடிக்கணக்கான வானதூதர்கள், புனிதர்கள், இவர்கள் என்னுடைய சாட்சி என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார். உன்னுடைய கையளிப்பிலே நீ
அந்த கையெழுப்புக்கு யாரை சாட்சியாக வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறாய், அதையும் குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும். எத்தகைய காணிக்கை? நீ உன்னை கையளிக்க ஆசைப்படுகிறாய், உண்மைதான். அது கடவுளுக்கு வேண்டியதா? இஞ்ஞாசியார் அதை நினைத்து பார்க்கிறார். நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறேன், ஆனால் அது உமது மாட்சிமைக்கும் உயர்வான தொண்டிற்கும் மிக உகந்ததாக இருந்தால் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளும் என்பார். அது மட்டுமல்ல, உமது தொண்டிற்கு என்னை நீர் தேர்ந்தெடுத்தால் அதற்கு ஏற்ற காணிக்கையாக என்னை நான் ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நான் ஆசைப்படுவது போதாது, நீர் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக உமது மாட்சிமைக்கும் உயர்வான தொண்டிற்கு உகந்ததாயின் மேலானவரே, நீர் என்னை தேர்ந்தெடுத்தால் அதற்கு ஏற்ற காணிக்கையாக என்னை நான் உமக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தன்னலம் எல்லாம் ஒன்றும் இல்லை. கடவுளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறார், ஆனால் கடவுள் விரும்பினால் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு மனசு. நீ எப்படி உன்னை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க ஆசைப்படுகிறாய், அதை நீ குறிப்பிடுவது நல்லது. இஞ்ஞாசியார் எவ்வளவோ ஆர்வத்தோடு ஒப்புக் கொடுக்க ஆசைப்பட்டாலும் கூட தாழ்ச்சியோடு தன்னை கையளிக்கிறார். இறைவனுடைய ஆதரவோடு, இறைவனுடைய அருள் துணையோடு நான் என்னை உமக்கு கையளிக்கிறேன் என்று அவர் சொல்வார். மிகுந்த தாழ்ச்சியோடு, நான் செய்ய வேண்டும் என்று வெறி இருக்கிறது, ஆனால் உம்முடைய அருள் துணை இல்லை என்று சொன்னால் நான் அடிபட்டு போவேன் என்பதை நன்றாக உள்ளத்திலே பதித்தவராக, உம்முடைய ஆதரவோடு உம்முடைய அருள் துணையோடு நான் இந்த என்னை உன்னை உமக்கு காணிக்கையாக கையளிக்க ஆசைப்படுகிறேன் என்பதை தாழ்ச்சியோடு சொல்லுகிறார். என்னவென்று எதற்காக தன்னை கையளிக்கப் போகிறார்? பொதுவாக முதலிலே சொல்லுகிறார், கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார். நான் முன்பே உனக்கு சொன்னேன், சும்மா மேலோட்டமாக அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று ஆறு மாதிரி ஒரு தாடி வச்சுட்டு முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு அங்கேயே போட்டுக்கிட்டு சிவப்ப ஒரு அந்த மாதிரிலாம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவரை நெருங்கி பின்பற்றுவது, புனிதர்களுடைய வாழ்க்கையில் அதுதான் மிக முக்கியமான ஒரு பண்பு. கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக, இறந்தால் ஆதாயம் என்றெல்லாம் புனிதர் பவுல் சொல்வது அந்த கோணத்தில் தான். ஆகவே நெருங்கி பின்பற்றுவேன். இது பொதுவாக. நீ என்ன சொல்ல போகிறாய் தெரியாது. நன்மை என்னை உங்க கையளிக்கிறேன். பொதுவாக எதற்காக என்றால் இதற்காக. இந்த பொதுவாக இருந்தால் மட்டும் போதாது, குறிப்பாக அந்த கையளிப்புக்கு ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். புனிதர் இஞ்ஞாசியார் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே பார்த்தவை இரண்டு முக்கியமானது அவருடைய மனதிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒன்று, ஆண்டவர் எள்ளி இகழப்பட்டார். பாடுகளின் போது மட்டுமல்ல, அவர் பணிக்காலத்திலும் எவ்வளவோ எள்ளி நகையாட பெற்றார். அது இஞ்ஞாசியாருடைய மனதை மிகவும் கவர்ந்தது. எள்ளல் இகழ்ச்சி ஏற்பேன். போற்றத்தகம் கிறிஸ்து, பெருமை மிக்க கிறிஸ்து, அவருடைய அருள் அனுபவங்கள் ஆற்றல்களை எல்லாம் பெற்ற ஒருவனாக நான் இருப்பதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லல. உம்மை போன்று உமக்காக எள்ளல் இகழ்ச்சி ஏற்பேன், ஏழையாக வாழ்வேன் என்பதை சொல்லுகிறார். கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று, அவர் ஏழையாக வாழ்ந்தார். பிறந்தது ஒரு மாட்டுத் தொழுவில், நடையோரத்தில் கூட இல்லை, ஒரு சின்ன குடிசையில் கூட இல்லை, மருத்துவமனையில் இல்லை, மாட்டுத் தொழுவில்.
ஒரு ஏழையிலும் ஏழையாக அவர் பிறந்தார். அவர் வாழும்போது கடினமாக உழைத்து அந்த உழைப்பின் பயனை கொண்டு உண்டு வாழ்கின்ற ஏழை குடும்பத்தில், தச்சருடைய குடும்பத்தில் அவர் வளர்கிறார். அவர் பொது வாழ்க்கை வாழும்போது எவ்வளவு ஏழையாக இருந்தார் என்றால், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கு தலை சாக்கி இடமில்லை என்று அவர் சொன்னதை நாம் அறிவோம். அப்படி ஏழையாக வாழ்ந்தார். யாரேனும் கூப்பிட்டு ஏதாவது சாப்பாடு கொடுத்தா உண்டு என்கிற அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கை. அடிப்படை தேவைகள் கூட குன்றிய நிலையிலே ஏழையாக வாழ்ந்தார். இறந்தபோது அவட ஒன்றும் இல்லை. அவரை அடக்கம் செய்தது கடன் வாங்கிய கல்லறையிலே. இப்படி ஏழையாக இருக்கிற கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன் என்கிறார். அவரை போல அவர் உள்ளபடியே ஏழையாக வாழ்ந்தார். அது மாதிரி நானும் உள்ளபடியே ஏழையாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் வாழ்க்கை சூழலிலே எனக்கு பல வசதிகள் கிடைத்தாலும் கிடைக்கும். அவற்றையெல்லாம் என்னுடையவை என்று கருதாமல் பொதுவானவை என்று கருதியும் எனக்கு கிடைப்பவற்றையெல்லாம் நன்றியோடு ஏற்றுக்கொண்டும் வாழ்வேன். உள்ளத்தால் ஏழையாக இருப்பேன். வசதிகளை எல்லாம் தேடுகிற ஒரு மனசு எனக்கு வாய்க்காமல் இருக்க வேண்டும். அதான் உள்ளத்தால் ஏழை. வசதிகளே இல்லாமல் அடிப்படை தேவைகள் கூட இல்லாத நிலையில் கூட நான் வாழ வேண்டும். அப்படி உள்ளத்தாலும் உள்ளபடியும் ஏழையாக வாழ்வேன். இந்த இரண்டையும் நான் பின்பற்றுவதற்கு முழு முயற்சி எடுப்பேன். அதற்காக நான் என்னை உமக்கு கையளிக்கிறேன். உம்முடைய வாழ்க்கையில் நான் பார்த்தவை இவையெல்லாம். ஆகவே இவற்றை பின்பற்றுவதற்காக நான் என்னை கையளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது என்னுடைய ஆசை. சாதாரண ஆசை அல்ல, எனது பேராவல். நான் இப்படித்தான் இருப்பேன், பிடிவாதமாக இப்படி இருப்பேன் என்ற உறுதியான முடிவு. இப்படி நாம் உம்மை பின்பற்றுவதே என்று சொல்வதை பார்க்கிறோம். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். மிக எளிய ஒரு ஜெபம். என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் எனக்கு யார்? உம்முடைய வாழ்க்கையிலே நான் கண்டது என்ன? நான் உம்மை பின்பற்றுவதற்கு எப்படிப்பட்ட ஆசை வைத்திருக்கிறேன்? பொதுவாக எப்படி பின்பற்றுவேன்? குறிப்பாக எப்படி பின்பற்றுவேன்? உம்முடைய ஆசையோடு, அருள் துணையோடு, உமக்கு விருப்பம் என்றால் இப்படியெல்லாம் வாழ்வது என்று நான் முடிவு செய்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். அதை இஞ்ஞாசியார் சொல்லுகிறார். இது உனக்கு மாதிரி. நீ எப்படி ஒரு கையளிப்பு ஜெபத்தை எழுத வேண்டும் என்பதற்கு மாதிரி. உனது கையளிப்பு எப்படி இருக்க போகிறது? அதை நீ ஆழ்ந்து சிந்தித்து எழுத வேண்டும். வெறுமனே இல்லாதபடி குறிப்பாக நீ இயேசுவை எப்படி பின்பற்றப் போகிறாய் என்று எழுத வேண்டும். எல்லாரும் ஒரே மாதிரி. புனிதர்களை எடுத்துக்கொண்டால் கூட எல்லா புனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. வெவ்வேறு புனிதர்கள் வெவ்வேறு வகையிலே கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். யாரும் முழுமையாக கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. ஆகவே நீ கிறிஸ்துவை எப்படி பின்பற்றப் போகிறாய் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு உன்னுடைய ஜெபத்தை எழுது.